அமெரிக்க அதிபர்களின் அதிகாரப்பூர்வ இல்லமான வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர இரவு விருந்தானது சனிக்கிழமை இரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஹில்டன் எனப்படும் தனியார் நட்சத்திர ஓட்டலில் நடந்த நிகழ்ச்சியில் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்றிருந்தபோது அங்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து ட்ரம்ப் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான சிறப்பு விருந்தினர்கள் ஆகியோர் அங்கிருந்து உடனடியாகவும் பத்திரமாகவும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதிபருக்கு எந்தவித காயமும் இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டதா என்ற எந்த தகவலும் வெளியாகவில்லை. ஒரு நபர் மட்டுமே எதிர்பாராத நேரத்தில் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக கூறப்படுகிறது. அதிபருடன் துணை அதிபர் ஜேடி வான்ஸ், பாதுகாப்பு அமைச்சர் பீட் எக்ஸத், உள்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தனர். வெளியாகியுள்ள தகவல்களின்படி 5 முதல் 8 தோட்டாக்கள் சுடப்பட்ட சத்தத்தை விருந்தினர்கள் கேட்டுள்ளனர். ஒரே ஒருவர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தி அந்த நபரை கைது செய்துள்ளனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விரைவாகவும் தைரியமாகவும் செயல்பட்டதற்காக அமெரிக்க ரகசிய சேவை மற்றும் பிற பிரிவினருக்கும் பாராட்டுக்கள். திட்டமிட்டபடி அந்த நிகழ்ச்சியை தொடர விடுவோம் என்று நான் பரிந்துரைத்துள்ளேன். ஆனால் இது முற்றிலும் சட்ட அமலாக்கத்துறையின் வழிகாட்டுதலின்படியே நடக்கும். அவர்கள் விரைவில் ஒரு முடிவை எடுப்பார்கள் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து நிகழ்ச்சியில் பேசிய அதிபர் ட்ரம்ப், இது மிகவும் எதிர்பாராதது. ரகசிய சேவை மற்றும் சட்ட அமலாக்கத்துறையினரால் சிறப்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சோதனை சாவடியில் அத்துமீறி நுழைந்த நபரை ரகசிய சேவையின் சில துணிச்சலான உறுப்பினர்களால் அவர் பிடிக்கப்பட்டார் என தெரிவித்தார். அதோடு ரகசிய சேவை மற்றும் சட்ட அமலாக்கத்துறை எவ்வளவு விரைவாக செயல்பட்டன என்பதையும் காட்டும் காணொலியை பதிவிட்டு ட்ரம்ப் பெருமிதம் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.